2024 கூலியப்பிச்சன்னு வரமாட்ட காசு இது கள்ளன் தான் கூலியப்பிச்சன் வந்து அவ்வளோ நியாயம் கொண்டு போயிட்டான். மனசு நான் தான் கள்ளனை கொண்டு வந்த மாதிரி என்ன பேசின்னு இருக்கு. இப்போ 2 மணியுமாச்சு சாப்பாட்டை கேட்டால் கத்துவாள். அதுக்கிட்ட என்ன செய்வோம்னு இந்த மாதம் நம்ம நல்லா தான் போட்டிருக்கு. ஏதாவது பிஸ்னஸ் செய்ய மாட்டா முளத்துக்கு மூலம் கடையாக தான் இருக்குது. போகிற போக்க பார்த்தா பார் தான் செய்யணும் போல இருக்குது. பாரை செய்ய விட்டாலும் செய்தாலும் அதை விடுவோன்னு விட்டு அதுக்கு கூடாது, அது சரியில்லை இது சரியில்லைன்னு அதுகளை விட்டாலும் பெர்மிஷன் கேட்டு போனால் பள்ளிக்கூடம் கிட்ட ஆஸ்பத்திரி கிட்ட இருந்துவாங்க. டிவிலையும் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட சாமான் கூடுது, இது கூடுது, மண்ணெண்ணெய் கூடுது, காசு கூடுதுன்னு அது போய்கின்றது. பார் தான் திறக்கலாம் போதே இருக்குது. பார் திறக்கிறண்டாலும் அதுக்கும் யார்கிட்டையும் கேட்கணும். தான் அவங்களோட நோட்டீஸ் ஒட்டி எலெக்ஷனோட இதோட அவருக்கு தெரிஞ்சிருக்கு மக்கள். ஒருக்கு அவருக்கு கால் பண்ணி பார்ப்போம். இது கரண்ட்ரை தூக்கி அங்கால் வைப்போம் முதல் நமக்கு அவருக்கு கால் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும், எங்கே நிற்கிறான ஒரு இப்போ கால் பண்ணாலும் உடனே எடுக்க மாட்டான் அவன். இப்போ அங்கே எச்ச மாதிரி வரைக்கும் நிற்பான். ஹலோ, ஓ நான் செந்தில் இருக்கிறேன். எங்க நிக்கிற? அவ கிட்டத்தான் நிக்கிற. அவருக்கு அவசரம் வரையிலுமா? இப்ப ஒரு அலுவல் உண்டுடாப்பா, முக்கியமான அலுவல் உண்டு. கிட்டத்தான் நிக்கிற, 10 நிமிஷத்துல வந்துடலாம். சரி வா, அவசரமா சாப்பிட்டு போகலாம்ப்பா. போற போக்க பார்த்தா நமக்கே சாப்பாடு இல்லை போல இருக்கு. நான் வாயத்துமா வச்சிருக்கிறேன். அவனை சாப்பிடவான்னு கூப்பிட்டா என்ன நடக்க போகுது? அவனுக்கு பறந்து விழுந்து வருவான். என்னடா அவசரம் மனசுக்கு முழுக்க கண்டியாதாவது இல்லையாடாப்பா? இல்லை வந்து நான் வேலை எல்லாமே இருக்கிறேடாப்பா. எனக்கு பிஸ்னஸ் ஒன்றுதான் போகணும். அதை சொல்லிக்கிறேன். நான் அங்கே இவ்வளோ இப்போ எலெக்ஷன் பேர் நடக்குது. ரோடு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிக்கொண்டு வெள்ளையா ஒரு நோட்டீஸ். இப்போ என்ன பிஸ்னஸ் தொடங்க எனக்கு என்னத்துக்கு என்ன கூப்பிட்டு நீ என்ன பிஸ்னஸ் என்ன செய்ய போகிற பிஸ்னஸ்? எனக்கு அப்போ போவோம் பாரதத்துக்கு போகிறேன். பாரதத்துக்கு போகிறீங்க? அதுக்கு உன்னிட்ட ஆட்கள் இருக்கு. என்னட்டு ஆட்கள் வந்து நீ என்ன யாரை சொல்கிற? என்னட்டு ஆட்கள் வந்து நீ ஒட்டியா தெரியுது. இப்போ உனக்கு தெரியாது. அது இப்போ நேராக காண்ற நீ ஆட்கள். ஓ, அதுக்கு தாண்டா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தெரிந்தா கொஞ்சம் வெட்டணும். தரமாட்டாங்களே, என்ன சும்மா தரமாட்டாங்க. வெட்டத்தானே வேணும். வெட்டலாம் காய்ச்சி பாரு ஏழுமாங்க. ஓ, நான் பார்ப்பேன், ட்ரை பண்ணி பார்க்க. உனக்கா இவ்வளோ செய்கிறேன், உனக்கா செய்ய மாட்டேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் தெரிந்தானே கொஞ்சம் செலவழிக்க வேணும். இருக்குத்தானே செலவழிக்கத்தானே வேணும். நான் ஏதோ பயந்து நீ அவசரம் வந்து நான் ஏதோ வீட்டில் அடிபட்டு பிறகு இன்னும் தொடங்கல. முடியத்தான் தொடங்க அடிபாடு. இப்போ மென்ஷிட்டு கேட்டுட்டியே பார் திறக்கிறேன். அதான் சொன்ன அதை முடியத்தான் எல்லாம் ஓகே பண்ணப்பறம் கேட்கணும். இல்லாட்டி பிரச்சனையாக போயிடும் மனசு. இப்போ என்னென்று அவர் இருக்கிறார். உனக்கு தெரியுமால நான் எடுத்து காய்ச்சிட்டு தான் நான் சொல்லுவேன். நான் யாருன்னு சொல்லுவேன். இப்போ இப்போ சொன்னால் அப்புறம் வெளியில் கதை போடும். நான் உனக்கு காய்ச்சிட்டு சொல்லுவேன். நான் ஒருத்தர் சொல்ல மாட்டேன். நீங்கள் ப்ளீஸ் காய்ச்சி சொல்கிறேன். நான் செய்ய சரி வாங்க, நான் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சரியா. இது சாப்பாடு இல்லாமன்னு சொன்னா சரி, நான் சும்மா நான் சாப்பிடுறேன். அது எனக்கு விளாங்க தெரியும் தானே. எனக்கு அங்க வேலை இருக்கு. நான் பாருங்க போறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஓ நல்ல சுகமா இருக்கு. என்ன மாதிரி அலுவலகம் நடக்குதா? ஓமையா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க செய்யலாம் இருக்கோம். ஓ பொடி எல்லாம் பத்தி நாங்க செய்யலாம் இருக்கோம். ஆஸ்பத்திரி பக்கம் கேம்பஸ் பக்கம் நாங்க எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்ல இடம் அப்படியே ஒட்டி கொண்டு நிற்கிறோம். இந்த முறை நல்ல இடத்துல ஒட்டி வேதாங்க இந்த முறை வெல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நல்ல சான்ஸ். ஓகே ஆக்கள் எல்லாம் பார்த்து நல்ல மாதிரி தான் சொல்லுது. என்ன அவசரமா பார்க்கணும் இவ்வளவு விட்டு நம்மளுக்கு வர. ஓமையா என்னன்னு சொன்னா இந்த ஃப்ரெண்டு தான் கனகாலமா பிஸ்னஸ் செய்ய ஒன்று ட்ரை பண்ணி கொண்டிருக்கா. அப்போ ஒன்று திறக்க போறேன்னா நீங்க மேலம்பைக்கா திறக்கலாம். ஓ நான் வருவேன். இப்போ எலெக்ஷன் தான் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு கிட்ட வராம கொஞ்சம் தள்ளிட்டா நான் மற்ற திறந்து விடுவேன். ஓமையா இப்போ அது உங்களுக்கு விளங்கான திறக்கிறேன் என்னத்தை நான் சொல்றேன். என்ன வந்து உதவம்பட்டி விடுறேன். என்ன
இல்லையே அவன் வந்து கஸ்டமர் தான் கடை கடைன்று அந்த டிரைவனை திறக்க சரி வரையே இல்லை. அப்போ அவன் இப்போ பார் ஏதோ செய்கிறதுக்கு கேட்டிருக்கான். அப்போ நான் உங்களை குறித்தா கொஞ்சம் உதவி செய்வீங்க. என்னோட நம்பிக்கையினால என்னோட தெரிஞ்சால சும்மா அதெல்லாம் கொடுக்கிறா சும்மா இந்த லேசப்பட்ட விஷயமா அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கல உங்களை கேட்டுட்டு தான் சொல்கிறேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குறதும் கிடைக்கும். அது கூட தருவானுமா அது சும்மா லேசப்பட்ட இது இல்லை அது. அது செய்யலாம், அது செய்தான்னு தெரியக்கூடாது. அது நான் பிரச்சனை அவன் சொன்னான் சொல்லி நான் சொன்னான் அதெல்லாம் செய்யலாம். நீங்கள் மனம் வச்சா செய்து தரலாம். நம்பிக்கையானாலண்டா ஓகே, ஆனா தருவணும், எனக்கு தருவணும். அது நான் கேட்டு வேண்டதில்லை. அது எலெக்ஷனுக்கு முதல் இப்போ எலெக்ஷன் அரசாங்கம் மாறினா அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு சட்டங்கள் வந்துடும். அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை செய்யலாம். அப்ப சரியா அதுக்கு எலெக்ஷனுக்கு முதல் சொல்லு. அதை விட்டுட்டு இந்த அலுவலையே பார்க்கணும், ஒற்று அலுவலை. நான் அது செய்யறேன், பிரச்சனை மார்க்கெட்டுகள் இதெல்லாம் போட்டோம். அது நான் செய்யணும், சொன்ன மாதிரி நான் செய்யறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இது இருக்க பார்த்து செய்து செய்யலாம். அது நான் அது ஓகே, நீ இதை செய்து முதல்ல முடிச்சுட்டு அதான் உங்களுக்கு அவசரமா நான் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அங்க என்ன மாதிரி இது வந்து அதை முடிச்சுட்டு அவனை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா, கூட்டிட்டு அங்கேயும் ஒரு 5-6 ஓட்டு வந்து வேற. சரி சரியா, அப்படியே ஓட்டுங்க, எல்லாத்தையும் ஓட்டுங்க, முழுக்க ஓட்டுங்க. ஓகே ஓகே. இல்லைலாம் காசுலாம் குறியா இருக்கிறாங்க. வாகன பெர்மிட்டும் ஒன்று இருக்கு, அதையும் கொடுக்கலாம். இவனை வச்சு இப்போ சொன்னா அது இந்த ஒட்டுறதை நிப்பாட்டிட்டு அந்த அளவில் அது அப்புறம் ஒட்டி முடியட்டும் பார்ப்போம், கொடுப்போம்.